ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சென்னையில் உள்ள நகைக்கடைகளில் நகை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். ஆடி மாதம் 18ஆம் தேதியான இன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆடிப்பெருக்கென்று நகைகள் வாங்கினால் செல்வம் சேரும் என்ற நம்பிக்கையில் ஆண்டுதோறும் நகைகளை வாங்குவதை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். கண்டிப்பா ஒரு ஐதீகம் இருக்கு, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆடி பெருக்கில் வாங்கினோன்னா நம்ம மறுபடியும் நம்மளுக்கு கோல்டு சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க பாட்டிஸ் எல்லாம். அந்த ஒரு நம்பிக்கை. காவிரி படுகை மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை மாவட்ட திருவையாறு, காவிரியாறு, புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானோர் திரண்டிருந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தஞ்சை மட்டுமில்லாமல் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்தனர். புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து கட்டி வழிபட்டனர். திருச்சி காவிரி ஆற்றங்கரையோரம் ஆடிப்பெருக்கு விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கோவை மாவட்டம் பேரூர் படித்துறையில் சப்த மாதர்களுக்கு படையலிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து நொய்யல் ஆற்றில் நீராடிவிட்டு பட்டீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆடிப்பெருக்கையொட்டி வாழை இலைகளின் தேவை அதிகரித்திருப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் 1000 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கட்டு வாழை இலை இன்று 2800 ரூபாய் வரை ஏலம் போனது. காற்றின் காரணமாக வாழை இலைகளின் வரத்து குறைந்திருப்பதும் விலை உயர்வுக்கு ஒரு காரணம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் ரயில் கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ரயில் பாதை மேம்பாட்டு பணியின் காரணமாக சென்னை, கோவை உட்பட 7 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 6:10 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் கோவை ரயில் வருகின்ற 8-15ஆம் தேதிகளில் மாற்றுப்பாதையில் செல்வதால் கோவை செல்லாமல் போத்தனூர் செல்லும். காலை 7:15 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் கோவை ரயில் கோவை செல்லாமல் போத்தனூருக்கு இயக்கப்படும். வருகின்ற 8, 10, 15, 17ஆம் தேதிகளில் இயக்கப்படும் எர்ணாகுளம் கர்நாடகா விரைவு ரயில் கோவை செல்லாமல் போத்தனூரில் நின்று செல்லும். இதேபோல ஆழப்புழா, ஜார்க்கண்ட், தாம்பரம், மங்களூரு ரயில் பாட்னா, எர்ணாகுளம் உள்ளிட்ட ரயில்களும் கோவைக்கு செல்லாமல் போத்தனூரில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றுப்பாலம் அருகே சந்தை வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக ஆற்றுப்பாலம் அருகே செயல்பட்டு வந்த சந்தையை பழைய இடத்திற்கு மாற்ற நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்ததை கண்டித்து வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். பழைய இடத்தில் டாஸ்மாக் கடை இருப்பதால் வியாபாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலை பண்டல்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மணப்பாடு பாலத்தின் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கண்டெய்னர் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பிச் சென்றார். அந்த வாகனத்தை சோதனை செய்ததில் 85 மூட்டைகளில் 35 கிலோ எடை கொண்ட பீடி இலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வரும் 7ஆம் தேதி முதல் வெறிநாய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் 1 லட்சம் தெருநாய்கள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 நாட்களுக்கு இந்த பணிகள் நடைபெற இருக்கும் நிலையில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 3000 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமீப நாட்களாக நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மாநகராட்சி முன்னெடுத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே தான் வளர்த்து வந்த நாய் கடித்ததால் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்தார். சஞ்சய் என்பவரை 3 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்தபோது அதனை அலட்சியப்படுத்தி தடுப்பூசி போடாமல் இருந்ததால் தற்போது ரேபிஸ் தாக்கி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. செல்லப்பிராணிகள் கடித்தால் கூட உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். திருப்பத்தூர் அருகே காணாமல் போன பள்ளி மாணவர் கிணற்றில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவர் முகிலன் என்பவர் கடந்த 2 நாட்களாக காணாமல் போயிருந்தார். அவரை பெற்றோரும் காவல்துறையும் தேடி வந்த நிலையில் பள்ளியில் இருந்த கிணற்றில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார்.
இந்நிலையில் பள்ளிக்கு சீல் வைத்து நிர்வாகியை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். மாணவரின் உடலில் காயங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி நிர்வாகத்தில் இருந்தோ போலீஸ்ல இருந்தோ காவல்துறையில இருந்தோ எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நானா தகவல் தெரிஞ்சு வந்தோம். பாடி எடுத்தாங்க. பையனை பாடி எடுக்கும்போது பையன் முதுகுல ஃபுல்லா ரத்தம், சன்று முதுகுல ரத்தம், நெத்தியில அடிபட்டிருக்குது. கை 2 கையும் ஒரு ஆசிடோ இல்லை எரிஞ்சிருந்தாவோ அந்த மாதிரி தோல் எல்லாம் ஃபுல்லா உறிஞ்சு வந்திருக்குது. அது ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு கேட்டா பாடியை நாங்கள் அடுக்கம்பரவுக்கு எடுத்துகிட்டு போவோம், போலீஸ் மெத்தனமாக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பாடியை மார்ச்சரிக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, எங்ககிட்ட எக்ஸ்பர்ட் இல்லை, அந்தளவுக்கு எங்களால் பண்ணி கொடுக்க முடியாது, டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை நாளில் லீவு, எங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு காவல்துறையோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகமோ எந்த விதமான கோஆப்ரேஷனும் பண்ணல. எங்களை அலக்கழிச்சிட்டே இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பாஜக நிர்வாகியின் மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். போலியான பணி நியமன ஆணையை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் சரவணன் பணத்தை திரும்பி கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழங்காலத்து ஐம்பொன் சிலை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திரேஷ்புரம் அண்ணா காலனி பகுதியிலிருந்து இலங்கைக்கு விஷ்ணு சிலை கடத்தப்பட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் அங்கு பதித்து வைக்கப்பட்டிருந்த சிலை பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இதில் தொடர்புடைய அந்தோணிராஜ் மற்றும் பாலமுருகன் ஆகிய இருவரையும் கைது செய்து கியூ பிரிவு ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையிலான காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூழமந்தல் பஞ்சாயத்துக்குட்பட்ட வெள்ளாமலை கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இரவு முழுவதும் மின்சாரமின்றி அவதியடைந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் மின்தடை, குடிநீர் பிரச்சினை உள்ளிட்டவற்றை முன்வைத்து காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து ₹4.55 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வரும் முட்டையின் விலை மொத்தமாக 35 காசுகள் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளாவில் முட்டை விற்பனை மற்றும் ஏற்றுமதி அதிகரித்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் மேலும் விலை உயர வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு பொதுமக்கள் யாரும் செல்லாத வகையில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடியில் கையில் அரிவாளுடன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்த அரிவாள் மற்றும் கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோன்று சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் இதுபோன்று வீடியோ வெளியிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் தமிழக எல்லையான பிலிக்குண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 14,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் செம்பக்கொள்ளி பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் முயன்றனர். அப்போது வனத்துறை வாகனத்தை ஆக்ரோஷமாக யானை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தின் போது வாகனத்தில் இருந்த வனத்துறை ஊழியர்கள் நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பினர்.